ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பக்கோடா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்படி போட்டதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா நீள்வாக்கி வெட்டிக்கிங்க. அதோட சிறிதளவு வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக, அதே மாதிரி கருவேப்பிலை ஒரு 5 கொத்து உருவ போட்டுக்குங்க. அதோட புதினா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. எந்தளவுக்கு கொத்தமல்லி சேர்க்குறீங்களோ அதே மாதிரி வந்து புதினா வந்து சேர்த்துக்கணும். அதோடு பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி வந்து ஒரு விரல், இந்த மாதிரி விரல் சைஸில் நல்லா வந்து இடித்து வச்சுருக்கோம். அதே மாதிரி பூண்டு ஒரு கொஞ்சம் ஒரு 20லேருந்து 25 கிராம் பூண்டு, இவ்வளோ பூண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ரெண்டுமே வந்து இடித்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உரலையும் வந்து இது மாதிரி எப்படி இடிக்கிறோமோ அதே மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இடித்து வச்சுக்கலாம். அதோடு சேர்த்து பெருங்காயத்தூள் கொஞ்சம், அதோட பெருஞ்சீரகம், அதே மாதிரி சோடா உப்பு, அதாவது இட்லி சோடான்னு சொல்லோம்னா அந்த இட்லி சோடா. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 50 கிராம் வந்து அரிசி மாவோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1/4 கிலோ வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம். இதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஒரு 50 கிராம் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கடலெண்ணெய் இருந்தாலும் நீங்கள் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆட் பண்ணிவிட்டு இதோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 100 கிராம் தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடலை மாவு இதோட ஆட் பண்ணியாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த தண்ணி நம்மளுக்கு போதுமானது தான். இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கணும். எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுங்க. எண்ணெயில் வந்து நம்ம போட்டு எடுத்தாச்சு. அது லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பக்கோடா போட்டு எடுத்தாச்சு. இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.